சீமான் கேட்ட அதே கேள்வியை தமிழக அரசை பார்த்து கேட்ட நீதிமன்றம். சீமான் அரசியல்தான் சரி என சுட்டிக்காட்டிய உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு. தமிழக அரசு டாஸ்மாக் கடையை நடத்த வேண்டியதன் அவசியம் என்ன? மதுபானம் விற்பது அரசின் பணி இல்லையே. மேலும் மது அருந்துவதை அரசு ஊக்குவிக்கவில்லை என்றால் எதற்காக மதுவை விற்பனை செய்கிறீர்கள் எனவும் சீமான் தமிழக அரசை பார்த்து கேட்கும் அதே கேள்வியை நீதிமன்றம் கேட்டுள்ளது. மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடு. வைத்தியரா, உயிருக்கு கேடு, வீட்டுக்கு கேடு, அது உண்மை. நாட்டுக்கு என்ன இளவு கேடு? 50,000 கோடி வருமானம் வருது. இந்த கேள்விக்கு பதில் சொல்லு. நாட்டுக்கு கேடான மதுவை எந்த நாடாவது விற்குமா? விற்கிறவன் நாட்டை ஆளுக தகுதி உள்ள தலைவனா? என்ன கொடுமை, என்ன கொடுமை. டாஸ்மாகிற்கு எதிராக பல போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி டாஸ்மாகை தமிழக அரசு மூட வேண்டும் என போராடி வருபவர் சீமான் தான். குறிப்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள் பனை ஏறும் போராட்டத்தை அறிவித்தார். இதற்காக சீமானே தடையை மீறி பனை ஏறி கல் இறக்கி போராட்டம் நடத்தினார். மேலும் தடை என்றால் அதை உடைப்போம், அது எங்கள் பரம்பரையின் பழக்கம். ஒரே ஒரு கேள்விதான், இந்தியாவின் எல்லா மாநிலங்களிலும் கல்லு இறக்க அனுமதி இருக்கும் போது தமிழ்நாட்டில் மட்டும் தடை விதிப்பது ஏன்? கல்லு விஷம் என்றால் டாஸ்மாக் சாராயம் என்ன மிளகு ரசமா? கல் என்பது உணவின் ஒரு பகுதி, அது மது அல்ல என்பதை அரசியல் சாசனம் கூறுகிறது. கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, புதுச்சேரியில் கல் இருக்கிறது, ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை. டாஸ்மாக் சாராய ஆலைகளை தமிழ்நாட்டின் அரசியல்வாதிகள் மட்டுமே நடத்தி வருகிறார்கள். உற்பத்தியாளர்களும் விற்பனையாளர்களும் அவர்கள்தான். கல் இறக்க அனுமதி அளித்தால் டாஸ்மாக் விற்பனை குறைந்துவிடும் என்பதால் தடை விதித்து உள்ளார்கள். கல் குடித்து உயிரிழந்தவர்கள் இல்லை, மது குடித்து உயிரிழந்தவர்கள் ஏராளம் என்று கூறியிருந்தார். அதோடு கடந்த நிதியாண்டில் ரூபாய் 45,000 கோடி மதுக்கடைகளின் மூலம் வருமானம் கிடைத்திருக்கிறது என கூறி அதை 50,000 கோடி ரூபாயாக உயர்த்த திட்டமிட்டிருப்பதாக நிதிநிலை அறிக்கையில் கூறியிருப்பது வெட்கக்கேடானது. பெரும் பெரும் பொருளாதார நிபுணர்களை கொண்ட குழுவை அமைத்த திமுக அரசு அவர்கள் மூலம் மாற்று பொருளாதார பெருக்கத்துக்கான வழிவாய்ப்புகளை தேடாமல் மதுக்கடைகளையே வருவாய்க்கான முதன்மை வாய்ப்பாக கொண்டிருப்பது மிக மோசமான நிர்வாக செயல்பாடாகும் எனவும் டாஸ்மாகிற்கு எதிராக பேசியிருந்தார். இந்நிலையில்தான் மதுரை அமர்வு நீதிமன்றமும் சீமானின் அதே கருத்தை முன்வைக்கும் வகையில் டாஸ்மாக் கடையை நடத்துவது அரசின் பணியா என சரமாரியாக கேள்வி கேட்டுள்ளது.